டிஎம்கேக்கு தான் சாதகமா வரும் விஜய் அவர்கள் தனித்து நிக்கிறதுனால அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஒவ்வொரு ஓட்டும் விஜய்க்கு தான் வருது. அது எங்க இருந்து வருது, எப்படி வருது அப்படின்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. விஜய்க்கு அடுத்து யங்ஸ்டர்ஸோடைய சப்போர்ட் இருக்குன்னா என்டிகேக்கு தான். The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajika for Men's Wellness. Salem VS Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. இந்தியா அலையன்ஸ் வந்து வாங்கின பர்சன்டேஜ் இது. ஸோ இந்த வருஷம் எவ்வளோ வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. உங்களோட கணிப்பு அதை வந்து சொன்ன நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அது கேள்விக்குறியாவே இருக்கட்டுமே. செய்த ஒரு மிகப்பெரிய தவறு நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்களுக்கு எதிரான கிரிட்டிசிசம் வந்து அவங்க அலோவ் பண்ணியிருந்தோம். இபிஎஸ் படத்தை போட்டுட்டு கீழே என்டிஏன்னு போட்டாங்க. அடையாளமே மாத்திட்டீங்களே. அஇஅதிமுக அப்படின்ற ஒரு கட்சியின் அடையாளம் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அதுவே இந்த கட்சிக்கு ஒரு பெரிய செட்பேக்காக நான் பார்க்குறேன். ஏடிஎம்கேவை நீங்கள் வந்து எப்படி பார்த்த ஏடிஎம்கே இன்னைக்கு வந்து அதே மாதிரி சூழல்ல இருக்கா அப்படின்னா இல்லையே. திரு சீமான் அவர்களுடைய இது வந்து அவர் தனியாக போறாரு அப்படின்றது அவருடைய ஸ்டாண்டாக இருக்குது அப்படின்னும் போது அவருக்கான வாக்கு சதவீதமும் வந்து இந்த முறை கொஞ்சம் டென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இன்கம்பன்ட் கேண்டிடேட்டை நீங்கள் மறுபடியும் செலக்ட் பண்ணுறதுக்கு விரும்புவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 33% பேர் சொல்லியிருக்காங்க இல்லை, you prefer new people. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. Powered by Srivarma Vajicare, Salem VS Biryani. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. செக்மெண்ட். ஸோ இது ஒரு பர்சன்டேஜ் அனாலிசிஸ் தான் சார். ஸோ லாஸ்ட் டைம் வந்து இந்தியா அலையன்ஸ் வந்து வாங்கின பர்சன்டேஜ் இது. ஸோ இந்த வருஷம் எவ்வளோ வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. பட் நம்ம நிறைய பேரோட பேசுகிறோம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு தகவல், ஒரு உங்களோட கணிப்பு அதை வந்து சொன்ன நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அது கேள்விக்குறியாவே இருக்கட்டுமே. ஏன்னா எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் நமக்கு அந்த த்ரில் போயிடும். இதுக்கு முன்னாடி 2021க்கு முன்னாடி இருந்த பர்சன்டேஜ் என்ன டிஎம்கே? இது 2021க்கு முன்னாடி 45% இருந்துச்சு. 2024க்கு என்ன பர்சன்ட் இருந்துச்சு டிஎம்கே ஓடது? கிட்டத்தட்ட 40% கிட்ட இருந்ததா சார்? இல்ல, டிஎம்கே உடைய இண்டிவிஜுவல் பர்சன்டேஜ் வந்து டிப் ஆயிருக்கு. இண்டிவிஜுவல் பர்சன்டேஜ் வந்துட்டு 21ல 37% தான் சார். சோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு 24லயே அது கம்மி தான் ஆயிருக்கு. 24ல கம்மி தான் ஆச்சு. சோ 24ல வந்து ஒரு ஆன்டி மோடி மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆன்டி பிஜேபி வேவ்லாம் இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு டிப் இருக்கு அப்படின்னும் போது 2026க்கு அதே அளவுக்கு இருக்குமா? அல்லது நீங்க இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு சர்வேல ஒரு இன்கம்பன்ட் கேண்டிடேட்டை நீங்க மறுபடியும் செலக்ட் பண்றதுக்கு விரும்புவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 33% பேர் சொல்லியிருக்காங்க இல்லை, யூ ப்ரிஃபர் நியூ பீப்புள் அப்படின்ற மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு போடுற அமைகிற கூட்டணியிலேருந்து ஆரம்பித்து போடுற கேண்டிடேட் வரைக்கும் எவ்ரிதிங் மேட்டர்ஸ். ஸோ அதெல்லாம் வரும்போது தான் நம்ம வந்து ஒரு ஃபிகரை சொல்ல முடியும். அது வரைக்கும் அது கேள்விக்குறியாகவே இருக்கட்டும். ஸோ இந்த எலெக்ஷன் அதுதான் வந்து இந்த எலெக்ஷனோடைய த்ரில்லாக இருக்கும். அது வந்து டிப் ஆகுமா அப்படிங்கிறத நான் கேட்க. டிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி மீது ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது. திமுக மீது கடுமையான அதிருப்தி என்பது இருக்கிறது. நீங்கள் திரு எம்கே ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கோபம் வராது. ஒரு போலரைசிங் ஃபிகர் அவர் கிடையாது. பட் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்கள், மற்ற எம்எல்ஏக்கள், மற்ற கட்சியினருடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. நீங்கள் ஆக்சுவலாக திமுக மீது ஒரு 5 வருஷத்தில் திமுக பல நல்ல திட்டங்கள் எல்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க. பல நல்ல விஷயங்களை எல்லாம் அவர்கள் இது பண்ணியிருக்காங்க. பட் திமுக செய்த ஒரு மிகப்பெரிய தவறு நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்களுக்கு எதிரான கிரிட்டிசிசம் வந்து அவங்க அலோவ் பண்ணியிருந்திருக்கணும். அந்த கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து கூட்டணி கட்சிகள் கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட தே ஷுட் ஹவ் அலவுட் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு அவென்யூவை கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம். எப்போவுமே ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஒரு விமர்சனம் வரும்போது அதை கோர்ஸ் கரெக்ட் பண்ணோம்.
பட் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த விமர்சனங்கள் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. ஊடகங்கள் வந்து எந்த விதமான ஒரு விமர்சனமும் செய்யக்கூடாது அப்படின்னு ஊடகங்களுக்கும் வந்து பல்வேறு விதமான நெருக்கடிகள் இருந்துச்சு. நீங்கள் தமிழ் ஊடகங்கள் கடந்த 4.5 ஆண்டு காலமாக பெரிய அளவுக்கு டிபேட் பண்ண ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் இபிஎஸ்குள்ளே இருந்த பிரச்சனை, அதிமுகவில் இருக்கிற பிரச்சனை தான். பட் அதை தாண்டி வேற பெரிய அளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை வந்து அவர்கள் பேசவில்லை. கிட்டத்தட்ட 21ல என்னடா வந்துட்டு ஆமா. கிளைம் பண்ணாங்களோ அது இவங்க வந்ததுக்கு அப்புறம் நடந்தது அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சுச்சு. ஆமா. So, எதிர்க்கட்சியை நோக்கி வைத்த விமர்சனங்கள் எல்லாமே இந்த ஆட்சியில இருந்தது அப்படிங்கறதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கும்போது கிரிட்டிசைஸ் பண்ண மீடியா ஒரு 40% கூட வந்து டிஎம்கேவை கிரிட்டிசைஸ் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்னா அது மேபி அவங்க தான் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். நிச்சயம். ஏன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு. மேபி அந்த இஷ்யூஸ்லாம் வந்து மீடியா ரிப்போர்ட் பண்ணி அதெல்லாம் இவங்க அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அட்ரஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராபப்ளி சில விஷயங்களை அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஸோ நெக்ஸ்ட் ஏடிஎம்கேவோடது என்டிஏ அலையன்ஸ். ஸோ தனியாக நீங்கள் பார்த்தோம் 21லன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 33% வச்சுருந்தாங்க ஏடிஎம்கே. இது வந்து டோட்டலாக வந்து 39% என்டிஏ அலையன்ஸ். ஸோ இது வந்துட்டு ஏற வாய்ப்பு இருக்குது, இறங்க வாய்ப்பு இருக்குது. நான் அப்படி எடுத்துகிட்டு போகிறேன், நீங்கள் நம்பர் சொல்ல வேணாம். இல்லை, இந்த படத்தில் எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னா இபிஎஸ் படத்தை போட்டுட்டு கீழே NDA என்டிஏன்னு போட்டாங்க. அடையாளமே மாற்றிட்டீங்களே. அஇஅதிமுக அப்படின்ற ஒரு கட்சியின் அடையாளம் இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா அதுவே இந்த கட்சிக்கு ஒரு பெரிய செட்பேக்காக நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு காலத்தில் பியூஷ் கோயல் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்கார், ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசினார். we are able to contact and speak to chief ministers from all over the country, but we have one problem in reaching out to Jayalalitha, chief minister of Tamil Nadu. எப்படி ரீச் பண்ணாலும் வரமாட்டாங்க, லைன்லேயே வரமாட்டாங்க, பேசவே மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது அப்படின்னு ஒரு யூனியன் மினிஸ்டர் பேசுகிறாரு. அப்படி இருந்த நிலைமை இன்னைக்கு மாறி இவங்க எப்போ கூப்பிட்டாங்கன்னு தெரியல, டெல்லிக்கு போய் கூட்டணியை முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரியான சூழல்கள்லாம் வந்து இன்னைக்கு ஏற்படுது அப்படின்னா மக்கள் மத்தியிலேயே வந்து இந்த கட்சிக்கான ஒரு பெர்செப்ஷன் வந்து குறைஞ்சிருக்கிறது, ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது குறைந்திருக்கிறது அப்படின்னு பட் நம்பகத்தன்மை எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் கூட்டணி அப்படிங்கிறது அவங்க சொல்றது பார்க்க முடியுது. திரு அண்ணாமலை அவர்களே அவங்க தான் முதலமைச்சர், அவங்க தலைமையில தான் கூட்டணின்னு சொல்லியிருக்கிறாரு. மகாராஷ்டிராவில் யார் தலைமையில் கூட்டணி, யார் தலைமையில் தேர்தலை சந்திச்சாங்க, யார் தலைமையில் சந்திச்சாங்க, சத்தமாக சொல்லுங்க. யார்? ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் தானே தேர்தலை சந்திச்சாங்க. அவர் தான் போஸ்டர் பாய் அப்படின்லாம் வந்து பயங்கரமாக பண்ணி அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு ஏடிஎம்கே வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்றது தான் அந்த கட்சிக்குள்ளே இல்லை, அந்த கட்சியுடைய தலைமை இருக்கு இல்லையா, அந்த கட்சியோடைய அமைப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து தலைவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அது ரொம்ப வீக்காக இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இல்ல அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷனல் பேங்க் இருக்கு இல்லையா, நான் வந்து அந்த ஓட் பேங்க்லாம் சொல்ல, நீங்கள் அந்த இரட்டை இலை சின்னம் அப்படின்றது பவர்ஃபுல், அதுக்கு ஒரு ரீகால் வேல்யூ இருக்குது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் மக்கள் ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆனால் மக்கள் நம்பி ஓட்டு போடணும்ல, அப்போ அதை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் வந்து சரியான தலைவர்களாக இருக்கிறார்களா அப்படின்றது. நீங்கள் ஏடிஎம்கேவை நீங்கள் வந்து எப்படி பார்த்த ஏடிஎம்கே இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஒரு சூழல்ல இருக்கா அப்படின்னா இல்லையே. இல்ல ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் தான். ஒரு 9 வருஷமா 10 வருஷமா ஏடிஎம்கே ஆட்சி இருந்த காலகட்டம் 2021ல அவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலுமே வந்து பெர்சன்டேஜோட வித்தியாசம்னு பார்த்தோன்னா ஒரு 3% தான் வித்தியாசம் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும், அவ்வளோதான் இருந்ததுங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படிங்கிறப்ப இப்போ டிஎம்கே வந்து நீங்களே சொல்ற மாதிரி ஒரு அதிருப்தியிலேயே மக்கள் மத்தியில் இருக்குங்கிறப்ப இவங்க கை ஓங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தானே. ஒரு பைபோலார் கான்டெஸ்ட்ல அது இருக்கும், திமுக அதிமுகன்னு இருக்கும். ஒரு 3 கார்னர்ட் கான்டெஸ்ட் 4 கார்னர்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு இந்த நம்பரே வராது பல கட்சிகளுக்கு. பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் டிஎம்கேக்கு தான் சாதகமா வரும், விஜய் அவர்கள் தனித்து நிக்கிறதுனால அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சூழல் இல்ல இல்ல. விஜய் யாருடைய வாக்குகளை எடுக்க போகிறார் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால அவர் வந்து யாரை டேமேஜ் பண்ண போறாரு, வருகின்ற ஒவ்வொரு வாக்கும் அது விஜய்க்கான ஓட்டு, வேற யாருக்கும் கிடையாது. நாங்கள் அந்த கட்சியில் புஷி ஆனந்த் அவர்களுக்கோ ஆதவ அர்ஜுனாவுக்கோ அருண்ராஜுக்கோ நிர்மல்குமாருக்கோ யாருக்குமே வந்து ஒரு இது கிடையாது. விஜய்க்காக
வர ஒவ்வொரு ஓட்டும் விஜய்க்கு தான் வருது. அது எங்கேருந்து வருது, எப்படி வருது அப்படின்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரும்போது எம்ஜிஆருக்கு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி அவருக்கு இருந்த அந்த ஃபில்ம் பர்சனாலிட்டி, ஃபில்ம் பர்சனாக தானே வந்து அவருக்கு தேர்தலில் பெரிய அளவுக்கு உதவியாக இருந்துச்சு. அப்போ எளிய மனிதர்கள் தான் அவரை பேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் விஜயுடைய பார்ட்டிலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து ரொம்ப சாதாரண ஆட்கள். நீங்கள் யாரும் பெரிய பெரிய பணக்காரங்க அப்படி மிட்டா மிராசுகள்லாம் வந்து அந்த கட்சியில் அப்படியே வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருப்பாங்க. பட் ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் மத்தியில் ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னும் போது ரொம்ப எளிய மனிதர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாலிடிக்ஸுக்கு வந்து கவனிக்கக்கூடியவர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. முதல் முறையாக இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 20 வயசுலேருந்து ஆரம்பித்து 40 வயசு இருக்கிற வரைக்கும் ஆட்கள்லாம் வந்து அரசியலில் கூடுதல் கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது வந்திருக்கு. நியூஸ் பார்க்குறாங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க. இவர் சொல்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு ChatGPTயில் போய் பார்த்து அட்லீஸ்ட் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ அது ஒரே நாளில் எல்லாரும் எல்லா விஷயங்களையும் கற்றுக்க முடியாது அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட்டில் நிச்சயமாக வந்து இந்த நம்பர்ஸ் அப்படின்றது மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதே போல் ஏடிஎம்கேக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்டேட்கான ஒரு பார்ட்டி. ஸோ அந்த ஏடிஎம்கே கட்சிக்கான அந்த அந்த ஒரு ட்ரூ ஸ்பிரிட் இருக்கும் இல்லையா, அதை அவங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுக்கு முன்னாடி வந்தவங்க யாராச்சும் நம்பர்ஸ்லாம் சொன்னாங்களா, இவருக்கு 40 வந்துடும் அவருக்கு 30 வந்துடும் அப்படின்னு? அவங்களுமே வந்துட்டு அக்யூரேட்டாலாம் சொல்லலை. இது சொல்கிறது கரெக்டாக இருக்குமான்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகே, அடுத்ததா திரு சீமான் அவர்களுடைய இது வந்து அவர் தனியாக போகிறாரு அப்படின்றது அவருடைய ஸ்டாண்டாக இருக்குது அப்படின்னும் போது அவருக்கான வாக்கு சதவீதமும் வந்து இந்த 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 முறை கொஞ்சம் டென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பல பேர் வந்து நம்ம பேசும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் அதிமுகவுக்கு ஓட் போட்டிருந்தோம், இதுக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு ஓட் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் நாங்கள் சீமானுக்கு ஓட் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாங்க. இப்போ யாருக்கு போடுவீங்க அப்படின்னா, இல்லை சார் இப்போ நாங்கள் மாற்றி தான் போட போகிறோம் அப்படின்றாங்க. அது யாருக்கு போட போகிறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இப்போ நம்ம மாற்றி போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் இளைஞர்களுடைய ஒரு ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து கன்சிடரபிள் செக்மெண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து சீமான்ட்ட இருந்தாங்க. என்கிட்ட ஒரு முறை நான் ஒரு பேட்டிலையும் சொல்லியிருக்கேன், பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு முறை சீமானை பற்றி பேசும்போது சொன்னது என்னென்னா, நெவர் அண்டர் எஸ்டிமேட் தி பவர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இன் பாலிடிக்ஸ். எலெக்ஷன்ஸ் சமயத்தில் அவங்க வந்து ஓட்டே போட மாட்டாங்க, அவங்கெல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படின்லாம் நீங்கள் வந்து யங்ஸ்டர்ஸை புறக்கணிக்காதீங்க. when they start to create a buzz அப்படின்னா that will definitely have an impact on elections. அது வந்து டெஃபினட்டாக எலெக்ஷன்ஸில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஒன்றுமே இல்லாத அண்ணா ஹசாரேவுடைய போராட்டத்தை எல்லாரும் பேசி 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 கடைசியில் அண்ணா ஹசாரே அந்த லோக்பால் பில்லை கொண்டு வந்துட்டா ஊழலே இந்தியாவில் ஒளிஞ்சிரும் அப்படின்லாம் நம்ப வச்சது இந்த இளைஞர்கள் அந்த போராட்டத்துக்கு கொடுத்த ஆதரவு தான். இங்கேருந்தே பல பேர் அங்கே போய் ஆதரவுலாம் தெரிவிச்சுட்டு வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ யங்ஸ்டர்ஸோடைய அந்த ரோல் இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு அடுத்து யங்ஸ்டர்ஸோடைய சப்போர்ட் இருக்குன்னா அது என்டிகேக்கு தான். ஸோ அவருக்கான அந்த இந்த எலெக்ஷனில் அவருக்கான ஸ்பேஸ் என்ன அப்படின்றத அவர் எப்படி தக்க வச்சுக்கிறாரு, அந்த 8% இருக்கு இல்லையா, அந்த 6 to 6.7% அப்படின்றத அவர் தக்க வச்சுக்கிட்டாலே வந்து அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் இல்லை, இதோட இம்பாக்ட் இருக்கும், டிவிக்கோட இம்பாக்ட் நிச்சயமா இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரு ஆவரேஜாக ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க, அதுக்காக தான் இல்லை நான் 15-20% அப்படின்றது சர்வேஸில் மற்ற இதிலெல்லாம் வருது. விஜய் வந்து ஒரு நியூ பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக வராரு, ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. ரெண்டாவது ஒரு எல்லாரும் சொல்கிறது என்னென்னா ஒரு அன்டெஸ்டட் அப்படின்றாங்க. அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குது, அவருக்கு என்ன பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்கு என்ன இது இருக்குது அப்படின்ற பல கேள்விகளை எழுப்புகிறாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி அவருக்கு எல்லா சர்வேஸ்லேயும் வந்து அவர் ஒரு 15%ஓ ஒரு 20%ஓ வந்து இன்டாக்டாக இருக்கார். கட்சி ஆரம்பித்ததுலேருந்து 2 வருஷமாக அவர் அதே நம்பர்ஸை மெயின்டைன் பண்ணுறாரு. அவருக்கு ஆதரவு கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அதே இடத்துல இருக்குது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்குறேன் நான். வேறு எந்த கட்சிக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு ஆதரவு இருந்ததில்லை. ஸோ விஜயுடைய 33 ஆண்டு கால உழைப்பு, அவர் அந்த கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறது, அந்த மக்கள் இயக்கத்தை வச்சு அவர் மேனேஜ் பண்ணி இருக்கிறது எல்லாமே வந்து அந்த 20%ல் அது காமிக்குது.
பட் அது 20% இருக்குமா? இப்போ வரைக்கும் விஜய் பேசாமல், அன்றாட நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி கருத்து சொல்லாமல், தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்காமல், அது 20% அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. விஜய் பிரச்சாரத்துக்கு போயிட்டு மக்கள்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிச்சார்னா மேபி ஹிஸ் நம்பர்ஸ் கேன் கோ அப். நிச்சயம். அது எப்படி அப்படின்றது விஜய் கையில் தான் இருக்குது. தேங்க்யூ. Thank you so much, sir. Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் Best Money Gold. Powered by Dr. Srivarma's Vajicare for Men's Wellness. Salem vs Biryani, Art of Biryani Perfected. Venue partner Shankar IAS Academy. Refreshment partner Ashwin Sweets and Snacks. The Fire Media presents the Journalist Summit 2026. Title sponsor Best Money Gold. பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வாஜிகேர் ஃபார் மென்ஸ் வெல்னஸ். சேலம் விஎஸ் பிரியாணி, ஆர்ட் ஆஃப் பிரியாணி பர்ஃபெக்டட். வென்யூ பார்ட்னர் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. ரெஃப்ரெஷ்மெண்ட் பார்ட்னர் அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்.